விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நான் கேட்ட பரிசுத்தமான வசனம் மத்தேயுல 18ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அவர் சொல்லுகிறார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கு கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2 3 என்னுடைய நாமத்தினால, இயேசுவுடைய நாமத்தினால, பரிசுத்தம் என்கிற நாமத்தினால, தூய்மை என்கிற நாமத்தினால, அற்புதம் என்கிற நாமத்தினால, ரட்சிப்பு மீட்பு என்கிற நாமத்தினால எங்கு அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை சொல்லி எங்கு கூடி இருக்கிறீர்களோ அவர்களுடைய நடுவில, அவர்களுடைய மத்தியில நான் வந்து வாசமாயிருப்பேன், நான் வந்து அங்கு குடியிருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் 2 3 கூடி செபிக்கையில என் தேவனாகிய கர்த்தர் கேட்பார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து உங்கள் நடுவில் நிற்பார். எப்படி இருப்பார்? அன்பா இருப்பார், பரிசுத்தமா இருப்பார், உங்க மேல கண்களை வைத்திருப்பார், உங்களுக்கு ஆலோசனை தரும்படி இருப்பார், உங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வார், உங்களை பத்திரமா அவர் வைத்துக் கொள்வார். தேவ பிள்ளைகளே, அன்பு நிறைந்த பிள்ளைகளே, என் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க உங்களுக்காக யூடியூப் வழியாக இந்த ஜெபத்தை வசனத்தை பாருங்க. நடுவிலே இருப்பார். நீங்க பார்க்கும் போதே உங்க மத்தியில இருப்பார், நீங்க கேட்கும் போதே உங்க மத்தியில இருப்பார், நம்பும் போதே உங்களை மத்தியில இருப்பார், ஏற்றுக்கொள்ளும் போதே உங்க மத்தியில இருப்பார், கடைபிடிக்கும் பொழுதே உங்களை மத்தியில இருப்பார். அவர் ஒரு நாள் விலக மாட்டார். அவர் சொல்லுகிறார், எங்கு 2 3 என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவருடைய மத்தியிலும் அவர் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நடுவின் மத்தியில அவர் இருப்பார். தலைப்பு. தெய்வ பிள்ளைகளே, நாளில கூட ஒரு வசனத்தை கூட நம்ம தேவனுடைய நாமத்தில் வாசிக்க போகிறோம். தானியேலில் 3ஆம் அதிகாரத்துல இப்படியாக ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். 23 வாசிக்க போகிறோம். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரையும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி ஜுவாலையில் நடுவிலே விழுந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கணும், நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரமும் 60 அகலமும் ஒரு பொற்சிலையும் கடிவித்து பாபிலோன் மகா நதியா இருக்கிற தூரன் சமபூமியில் நிறுத்தினான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிலையை வணங்க இந்த இடத்துல எல்லாருக்கும் வணங்கும்படி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், உத்தரவு கொடுக்கிறார். நீங்க இதை வணங்கித்தான் ஆகணும், கீழ்ப்படித்தான் ஆகணும். இதை வணங்காதவர்களை, இந்த சிலையை வணங்காதவர்களை அக்கினி ஜுவாலையில போடுவேன் என்று சொன்னார்கள். அக்னி ஜுவாலையில நான் போடுவேன், எரிகிற அக்கினி ஜுவாலையில போடுவேன் என்று சொன்னார். ஆனாலோ இதுல எல்லாம் கீழ்ப்படிந்தார்கள். அங்கு எக்காலங்கள் ஊதப்படுகிறது, அங்கு தாளமேளங்கள் போடப்படுகிறது, அங்கு சுரமண்டல நம்பூரும் பல கீத வாசிகள் எல்லாமே அங்க வாசிக்கப்படுவது கீழ்ப்படிந்தார்கள். ஆனா தேவ பிள்ளைகளே, நன்றி செல்லங்களே, பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுங்க, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்னும் இந்த 3 புருஷர்களோ அந்த சிலைக்கு கீழ்ப்படியல, அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியல, அவங்க சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியல. ஏனென்றால் அந்த சிலையை நம்பக்கூடிய காரியம், அந்த சிலையை நம்ப சொல்லக்கூடிய அந்த காரியம், அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் அவங்க சொல்லும்போது அவருக்கு கீழ்ப்படியல. ஏன் சொல்லுங்க? அக்கினி ஜுவாலை எனக்கு போடுறது முக்கியம் இல்லை. என்னை உண்டாக்கி, என்னை நேசித்து, என்னை வாழும்படி செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே தான் நான் பயப்படுவேன்.
வேற எந்த சிலைக்கும் எந்த மனுஷனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். இப்படி சங்கீதம் 118 6-7 வசனம் சொல்லுகிறது. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்னத்தை செய்ய முடியும்? அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் இவர்களுக்கு பயப்பட மாட்டேன். நான் இவருடைய சொல்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். அவரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இடத்துல பார்க்கிறோம். பிள்ளைகளே, இந்த சாத்ராக் மேசாக் இந்த 3 புருஷருக்கு மேல ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு பரிசுத்த நம்பிக்கை இருந்தது, ஒரு பரிசுத்த வல்லமை ஒன்று மேற்கொண்டது. அவருக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது, அவருக்குள்ள ஒரு விசுவாசம் உறுதிப்பட்டு இருந்தது, அவருக்குள் விசேஷமான வல்லமை இருந்தது. அவர் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தார்கள். கர்த்தரை தவிர இந்த பூமியில யாருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழி நடக்கிறவனோ பாக்கியவான். 128 சங்கீதம் உள்ள வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் வாழ்க்கை என்று சொல்லி கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தார்கள். அந்த 3 புருஷர்கள் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சுவர் நடுவிலே போட்டார்கள், நடுவிலே விழுந்தார்கள், நடுவிலே போட்டு விட்டார்கள். இப்ப நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப சாத்ராக் மேசாக்க கட்டி அந்த அக்கினியில போடுறாங்க. அந்த அக்கினி எரிகிறதும் இந்த அக்கினியில போடுகிறதும் இந்த விசுவாசிக்கிற, இந்த பரிசுத்தமாய் வாழுகிற சாத்ராக் மேசாக்குடைய விசுவாசம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் உலகத்தை நம்புகிறார்களா, விக்கிரத்தை நம்புகிறார்களா, இந்த மனுஷன் சொல்லுகிற காரியத்துக்கு நம்புகிறார்கள் என்று சொல்லி பார்த்தா, ஆனா இதற்கெல்லாம் கீழ்ப்படியில நம்பல. என்னை நம்பின பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன். என்னை நம்பின பிள்ளைகளை புறம்பே தள்ள மாட்டேன். என்னை நம்பின பிள்ளைகளை நான் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னை நம்பின பிள்ளைகளுக்கு நான் உதவியாக இருப்பேன். என்னை நம்பின பிள்ளைகளுக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து சகாயம் பண்ணுகிறார், உதவி பண்ணுகிறார், உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறார், ஒரு போதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார், ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஏன் தேவன் யாரை அவமானப்படுத்த விட மாட்டார். தேவனை நம்புகிற பிள்ளைகளை எப்பொழுதும் பாதுகாக்க அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார், சர்வ வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல பார்க்க 24 அப்பொழுது ராஜாவாகிய நேபுகத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தரும் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷர் அல்லவோ கட்டுண்டவர்களை அக்கினியில் போட்டுவித்தோம் என்றார். அவர் ராஜா பிறந்தவாம் ராஜாவே என்றார். அதற்கு அவன் ஏதோ 4 பேர் அங்கு விடுதலை அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் கடலிலே 4ஆம் நாளில் சாய தேவபுத்திரன் ஒப்பாயிருக்கிறது என்றார். என் தேவன் அந்த 3 பேருடைய விசுவாசத்திலும் அந்த அக்கினியிலும் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, தேவ வல்லம் இருந்தது, அவனுடைய பாதுகாப்பில் இருந்தார். இந்த இடத்துல 4 பேராய் இருந்தார். அந்த 4 பேர் என்பது கர்த்தராகிய ஆண்டவர் அங்கு இருந்தார். கர்த்தர் அந்த நடுவிலே இருந்தார், அவர் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு சேதம் ஒன்று ஆகவில்லை, அவருக்கு ஒன்றும் சேதமாகல. தேவ சாயல் ஒருவர் அங்கு இருந்தார். இன்னைக்கு உன்னையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார், உன்னையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் முடி கருகி போல, உடை கருகி போல, வாசனை வரல, ஒண்ணுமே வரல. ஏன்னா நம்பிக்கையினால கர்த்தர் வாழும்படி செய்வார், நம்பிக்கையினால கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், நம்பிக்கையினால கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார், உங்களையும் தாங்கும்படி வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதே உங்களை ஒப்புக்கொடுங்க. என் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற இப்பொழுதே உங்களுக்கு ஒரு விசேஷமான வல்லமை நடக்க கொண்டிருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை போல நீங்களும் வாழுங்க, அவருடைய சத்தியத்தை போல நீங்களும் வாழுங்க. கர்த்தர் நடுவில் இருப்பார், மத்தியஸ்தரா இருப்பார், யூதா சிங்கத்தின் கோத்திரமா இருப்பார். அவர் என்று உங்களை கைவிட மாட்டார். பாருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை பூர்ணமாய் நடத்துவார், பூர்ணமாய் நடத்துவார்.
விசுவாசத்தை பெருகப்படுத்துங்க, நம்பிக்கையை பெருகப்படுத்துங்க, நம்பிக்கையில் வாழுங்க. இந்த 4 பேரை போல, இந்த 3 பேரை போல உங்க விசுவாசம் துளிர்ந்ததா இருக்கட்டும். அது நல்ல ஒரு செழிப்புள்ளதா இருக்கட்டும். நடுவிலே கர்த்தர் வருவார், நடுவிலே வந்து உங்களை பாதுகாப்பார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. பாருங்க, கேளுங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரட்சகர் மீட்பரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக பரலோக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பரிசுத்தமான கிருபையும் பரிசுத்தமான வல்லமையும் இந்த யூடியூப் வழியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த வேலையில் கர்த்தர் கொடுக்கிற வசனமானது ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு வசனம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதையும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்றார். அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்க நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர் என்று சொல்லி தேவன் அறிவார் என்றது. இதனுடைய தலைப்பு நடுவில் இருக்கிற கனி. நடுவிலே இருக்கிற கனி. தேவன் இந்த பூமியில மனுஷனை மண்ணினால் படைக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவ வார்த்தைகளை கொடுத்து தேவனுடைய சாயலை போலவும் தேவனுடைய விருப்பத்தை போல மனுஷனை படைத்தார். ஆதாமை படைத்தார். ஆதாமுக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி நல்ல அயர்ந்த நித்திரை கொடுத்து விழாவிலே ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஏதேம் என்கிற தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தால் அங்கு நிறைய மிருகங்கள் இருக்கிறது. அங்கு நல்ல சாப்பிடக்கூடிய கனிகள் இருக்கிறது. பல வகையான மரங்கள், பல வகையான பல வகைகளும் நிறைய இருக்கிறது. எல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மாத்திரம்தான் அந்த ஏதேன் என்கிற தோட்டத்தை சொந்தமாய் கொடுத்தார். விலை இல்லாத கொடுத்தார், பணம் இல்லாமல் கொடுத்தார். அவர்களை படைத்து அந்த தோட்டத்தை ஆசீர்வதித்து, இது நீங்கள் இதில் வாழ்ந்து சுகித்திருங்கள் என்று சொல்லி, ஆசீர்வாதமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி தேவனாகிய ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சத்தியங்களை போதிக்கிறார். என் சாயலிலே நான் உங்களை படைத்திருக்கிறேன், என்னுடைய ரூபத்தின்படி உங்களை படைத்திருக்கிறேன், என்னுடைய உண்மையின்படியாக உங்களை நான் படைத்திருக்கிறேன். நான் சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் உங்களுக்கு போதித்து வழிநடத்துவேன், என் கண் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இப்படியாக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. இதோ ஆதாமை ஏவாளை அழைத்து சத்தியத்தை போதிக்கிறார். நீங்கள் கவனமாயிருங்கள், நீங்கள் பரிசுத்தத்தை விட்டு விலகிறாதீர்கள். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடுங்க, சுற்றிலும் இருக்கிற எல்லா பழ வகைகளையும் நீங்கள் சாப்பிடுங்க. அது ஆசீர்வதிக்கப்பட்டது, அது பரிசுத்தமாக்கப்பட்டது, அது நான் படைத்தது, அது என் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அந்த பழத்தில் பலன் உண்டு, அந்த பழத்தில் ஆசீர்வாதம் உண்டு, அந்த பழத்தில் சுகம் உண்டு, அந்த பழத்தில் சுவை உண்டு, அந்த பழத்தில் மீட்பு உண்டு, அந்த பழத்தில் சமாதானம் உண்டு. அந்த பழம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அது தெவிட்டாது, அது நன்கு இருக்கும். அது நன்கு சாப்பிட்டு நன்கு புஷித்து நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள், நீங்கள் சமாதானமாய் இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்தமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை போதிக்கிறார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் இந்த இடத்துல நிர்வாணமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு உடைய குறித்து, உடை இல்லாத குறித்து அவமானம் கிடையாது. ஏன்னா அவங்க கர்த்தரை போல இருக்கிறாங்க, கர்த்தருடைய பரிசுத்தத்தை போல இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ஆதாம் எவ்வளோ இடத்துல பேசுகிறார், ஏதோ சுற்றிலும் இருக்கிற பழம் சாப்பிடுங்க, அந்த நடுவில் ஒரு பழம் இருக்கு பாருங்க,
அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க. கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கலும் அந்த சர்வமான தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் சொல்றாரு, சுத்தியிலும் இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க, அது நடுவில் இருக்கிற பழத்தை சாப்பிடாதீங்க. அதுக்குள்ள பாவம் இருக்கிறது, அதுக்குள்ள சர்வம் இருக்கிறது, அதுக்குள்ள பிசாசு இருக்குது. அது எப்படியாவது உங்களை வஞ்சிப்பான், உங்களை தேவனை விட்டு பிரிப்பான், தேவனை விட்டு விளக்குவான். எப்படியாவது உங்களுக்குள்ள பூந்து அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியம், அவனுக்குள்ள இருக்கிற பாவம் நிறைந்த காரியம், அவனுக்குள்ள இருக்கிற இருள் நிறைந்த காரியம், அவனுக்குள்ள இருக்கிற தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் அவனுக்குள்ள இருக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டும். நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:8 கர்ச்சிக்கும் சங்க யாரைய வகை விழுத்தலாம் என்று வகை தேடுவான். அந்த பழத்தை மாத்திரம் தொற்றாதீங்க, அந்த பழத்தை பக்கத்துக்கு போகாதீங்க, அந்த பழத்தை நீங்க பார்க்காதீங்க, அது பார்த்தது இச்சிக்காதீங்க. அதனால பிரயோஜனம் இல்லை, அதுல சாபம் நிறைந்து இருக்கிறது, அதை நீங்க சாப்பிடாதீங்க என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா சர்வமானதோ எப்படியாவது அந்த ஏவாளை மயக்கி தன் வசமாய் பேசி, இச்சையின் வார்த்தைகளை பேசி, இச்சை தூண்டுகிற பேசி, நீங்கள் ஆண்டவர் போல ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் அதை சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? சிறி சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை எல்லாம் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மாத்திரம் தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க, அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிற அந்த சர்வம் எப்படியாவது அந்த ஸ்திரியை ஏமாத்துகிறார். அப்பொழுது தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று அந்த பிசாசு கேட்கிறது. அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி தோக்கி, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து நீங்கள் தேவரை போல இருக்குவீர் என்று சொல்லி அந்த இடத்துல ஏமாற்றுகிறான். தெய்வ பிள்ளைகளே, உங்களை வஞ்சிக்கும்படி இந்த பூமியில பலவிதமான அசுத்த பாவங்கள், பலவிதமான அசுத்த கிரிகள் உங்களையும் கேடுபடுத்த, உங்களையும் வகை தேடி பாதாளத்துக்கு விடும்படி வகை தேடுவான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்தத்தை ஞானமா வளர வேண்டும். இந்த ஸ்திரீ எப்படியாவது அந்த பழம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது வகை தேடுகிறான், எப்படியாவது வகை தேடுகிறான். அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் 6 அந்த விருட்சத்தின் புசிக்க நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவுமாய் இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். தேவன் எதை ஒதுக்க சொன்னாரோ அதை ஒதுக்காம, தேவன் எதை வேண்டாம் என்று தள்ளினாரோ அதை எடுத்து பயன்படுத்தி, தேவன் எது வேண்டாம் என்று காலால மிதித்தாரோ அதை எடுத்து பயன்படுத்தி, தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ தேவனை மீறி அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்த அந்த பழங்களை 2 பேரும் சாப்பிட்டார்கள். அந்த பழத்தில பாவம் பெருகி கிடந்தது. அந்த பழம் எப்படி உருண்டையா இருந்ததோ இந்த பூமி உருண்டையாத்தான் இருக்கிறது. எப்படி அந்த பழத்துக்குள்ள பாவம் பெருகினதோ அந்த பூமியிலும் பாவம் பெருகினது. எப்படி பெருகினது? பரிசுத்தமாக இருந்த பூமியை, நல்ல விளைச்சல் உள்ள பூமியை, செழிப்புள்ள பூமியை ஆதாமும் ஏவானும் தூய்மையாய் வைத்திருந்த தேவன், ஆனால் அந்த இச்சிக்கக்கூடிய அந்த பாவத்தை சாப்பிட்ட பிறகு உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களும் ஏவாளுக்குள்ள பூந்தது. அட, ஏவாளு சாப்பிட்டு விட்டுருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் கெட்டு போனால் நீயும் கெட்டு போகணும் என்று சொல்லி அந்த ஆதாமுக்கும் கொடுத்தார். இருவரும் சாப்பிட்டார்கள். பாவம் பெருகினது, பாவம் பெருகினது, பாவம் உலகத்தை சார்ந்து கொண்டது, பாவம் உலகில மேற்கொண்டது, பாவம் விழும்படி செய்தது. யார் உன்னை பாவத்துக்கு அழைத்தார்? தேவன் நல்ல வழியை காண்பித்தார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி யோவான் 14:6 வாசிக்கிறோம். ஆனால் வழியை விலகி, வழியை விட்டு, பாவம் என்கிற வழியில, அசுத்தம் என்கிற வழியில, தேவனை விட்டு விலகுகிற
வழியிலே இவர்கள் இருதயத்தை கொடுத்தார்கள், எண்ணம் கொடுத்தார்கள். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? பாவத்தில் மூழ்கினார்கள், அசுத்தத்தில் மூழ்கினார்கள், தேவனை கோபப்படுத்தும் அளவு மூழ்கினார்கள். வேதனை ஒரு பக்கம், கொடூரம் ஒரு பக்கம், பாவம் இவர்கள் மூலியமாக பூமியில பெருகப்படுத்தினது. தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, என்ன பேசுகிறாரோ, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றபடி வாழுங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, உலக காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உலகத்தில் பலவிதமான வேஷங்கள் தரித்து உங்களை இச்சைக்கு இழுக்கும். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கவனத்தில் மும்முரமாக இருங்க. இந்த ஜபத்தையும் இந்த வசனத்தையும் பார்க்கிற கர்த்தர், இந்த நாளில் பார்க்கிற தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, கேளுங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. பழத்தை விட்டு விலகுங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, பிசாசு சொல்கிற காரியத்தை விளக்குங்க. கர்த்தர் என்ன சொன்னார், அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு எப்படி வாழணும், அவர் என்ன சொன்னார், அதற்கு ஏற்றபடி வாழ உங்களை அர்ப்பணிங்க, கீழ்ப்படிங்க. எல்லாவித நன்மையினால் உங்களை பெருக்கப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகள் ஆசீர்வதி தாங்க பலப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.